கலையை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்றது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தான் நான் கேட்காமலே கரவோசை வந்திருக்கு. அப்படின்னா என்னென்னா, பேச்சை விட அவள் ஆடுறது ரொம்ப நல்லா இருக்கடான்னு அர்த்தம். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த உருப்படி திருப்புகழ் அலாரிப்பு. பொதுவாக அலாரிப்பு நிறைய பார்த்துருப்போம். அதில் வித்தியாசமாக திருப்புகழ் அலாரிப்பாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு காரியம், ரொம்ப சிரமமும் கூட. அதை எடுத்திருக்காங்க குரு. எல்லா பாட்டுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குது. எல்லா பாடல்களையும் ஒரே புள்ளியில் இணைக்க முடியும். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் என்ன காரணம்ன்றதை நிறைவு பகுதியில் சொல்கிறேன். ஒவ்வொரு பாட்டையுமே கவனிங்க. ஆரம்பத்தில் பார்த்துருந்தோம் யாரை பற்றி பாடியிருந்தோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். விநாயகரை பற்றி பாடியிருந்தோம். அடுத்த பாட்டு கவனிங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்குமான தொடர்பு இருக்குது. அது என்ன தொடர்புன்னு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி கண்டுபிடிங்க. நடுவில் நம்ம பேசலாம். இல்லாத பட்சத்தில் நிறைவு பகுதியில் சொல்கிறேன். ஆனால் நான் நம்புகிறேன் நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு. அடுத்த ஒரு படி முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கிற பாட்டு. அதை தான் அலாரிப்பூவாக எடுத்திருக்காங்க. அழகான பல் வரிசையும் இளநகையும் அமைந்த தேவயானை தேவியின் தலைவனே, சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவண பவ கடவுளே, மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற ஒரு விதையாக விளங்கும் ஞான குருவே, முக்கணர் பரமசிவனார்க்கு ஓம் எனும் மந்திரத்தை உபதேசித்து பிரம்மா திருமால் ஆகிய இருவர் மட்டுமின்றி 30 தேவர்களும் அடிபணிய நின்றவனே, ராவணனுடைய 10 தலைகளும் சிதறி விடுமாறு அம்பை விட்டு ஒப்பற்ற மந்திரமலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைந்து வட்டமான சக்கராயுதத்தால் ஒரு பகற்பொழுதை இரவாக்கி நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரினை செலுத்திய பசுமையான நீலமேக வண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே, பரிவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ என்று கேட்டு ஏக்கத்தோடு ஆட வருகிறார் நாட்டியமணி செல்வி சுபகீர்த்தி. தாளம் மிஸ்ரச்சாப்பு, ராகம் சண்முகப்பிரியா. முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேனா, நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேனா, முத்தை தருபத்தி திருநகையாத்மிக்கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருவர என ஓதும், முத்தை தருபத்தி திரு
சரவண முத்தி கொருவித்து குருவர என ஓதும் முக்கற்பனமார்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்துமவர்க்க தமரரும் அடிவேண முக்கற்பனமார்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்துமவர்க்க தமரரும் அடிவேண பத்து தலை ரத்த கணைதொரு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பகவட்ட வீரியழிரவாக பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பகவட்ட வீரியழிரவாக பத்தற்கிரதத்தை கடவி அமைச்சை புயல் மிச்ச தகுபொருள் வச்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தற்கிரதத்தை கடவி அமைச்சை புயல் மிச்ச தகுபொருள் வச்சத்தோடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தாம் தாம் கிட்டத்தக்கத்தை தத்தை கிட்டத்தக்கதாம் தாம் கிட்டத்தக்கத்தை தத்தை கிட்டத்தக்கதாம் தாம் தை தத்தை தாம் தாம் தை தத்தை தாம் தாம் தை தத்தை தாம் தாம் தை தத்தை தாம் தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கதாம் 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 தாம் கிட்ட தக்கத்தை தத்தை கிட்ட தக்கதாம் தாம் கிட்ட தக்கத்தை தத்தை கிட்ட தக்கதாம் தாம் தை தத்தை தாம் தாம் தை தத்தை தாம் தாம் தை தத்தை தாம் தாம் தை தத்தை தாம் தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கதாம் 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 தாம் தரிக்கிட்ட தக்கத்தை தத்தை தரிக்கிட்ட தக்கதாரி தக்கின ஜம் தத்தரி தக்கின ஜம் தக்க நக்க ஜம் தரி ததிங்கின தொம் தக்க ததிங்கின தொம் தக்க திக்கு ததிங்கின தொம் தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து வைரவிதி கொற்கனடி கழுவோடு கழுதாட தித்தித்தைய ஒத்த பரிபுரணித்த பதம் வைத்து வைரவிதி கொற்கனடி கழுவோடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ துக்கு தொகு துக்கு தொகு தொகு சித்திர பவுருக்கி திரியடக என ஓத திக்கு பரியட்ட பைரவ துக்கு தொகு துக்கு தொகு தொகு சித்திர பவுருக்கி திரியடக என ஓத கொத்து பரகொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை முக்கு பிடியன முதுகூகை கொத்து பரகொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை முக்கு பிடியன முதுகூகை மற்ற உணரை வெட்டி பணியிட்டு குளகிரி குத்து பட ஒத்த பொறவல பெருமாளே கொப்புற்றனற்பற்ற உணரை வெட்டி பணியிட்டு குளகிரி குத்து பட ஒத்த பொறவல பெருமாளே முருக பெருமாளே கந்த பெருமாளே
அம்மானை ஒன்று கண்டிப்பாக பாராட்டணும். அப்போ தான் அவளுக்கு அசதி தெரியாமல் அடுத்தடுத்த பாடல்கள் ரொம்ப நல்லா பண்ணுவாள். இதில் நம்ம வாய்ப்பாட்டு கலைஞரை பாராட்டணும். காரணம் இருக்கிறது, இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும், பார்த்து படிக்கிறதே கஷ்டம். இது முத்தை திரு அப்படின்னு ஆரம்பித்து அந்த பாட்டை எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு எங்கே இதை வாசி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து இந்த வரேன் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். ஆனால் அதை பிசகாமல் பாடுகின்ற திரை என்பது பாராட்டுக்குரியது. அப்பாடா, நேரடியாக சொல்லாமல் மகிழ்ச்சி, பாராட்டுங்க.